எத்தனை டிக்கெட் வேணும்? இவன் பேர் ராஜு. பிளாக் டிக்கெட் ராஜுன்னு பேரு இவனு. கிராமப்புறங்களில் பட்டி தொட்டிகளில் காடு கழனிகளை வித்தாவது தம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று லட்சிய வெறியோடு வாழ்கிற கோடானு கோடி அப்பாவி தாய் தந்தையர்களில் ஒருவருக்கு பிறந்தவன் தான் இந்த ராஜு. இவன் பேரு யேசுதாஸ். எல்லாரும் தாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த யேசுதாஸ் பாட்டை வச்சு எல்லாரையும் பரவசப்படுத்திட்டு இருக்காரு. அந்த யேசுதாஸ் ஆட்டோவை வச்சு அடாவடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு காந்தி. மகாத்மா காந்தி பேரை வச்சுட்டு இப்படி ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்காரு. ராஜு யேசுதாஸ் குரூப்ல மூணாவதா இவனும் இருக்கான். இவனும் நல்லா படிச்சவன் தான். ஆனா படிச்சதுக்கு மாதிரி வேலை கிடைக்கல. இருந்தாலும் நேர்மையா உழைச்சு சாப்பிடணுன்றதுக்காக இந்த ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்கான். ஹோட்டல்ல சாப்பிட வர கஸ்டமர் டென்ஷன் ஆனா இவனும் டென்ஷன் ஆயிடுவான். ஹோட்டல்னா பலதரப்பட்ட மக்கள் வரத்தானே செய்வாங்க. அவங்கள வக்கரபத்தி படிச்சவங்களும் இருப்பாங்க. அவங்கள இவனால ஜீரணிக்க முடியல. அதே நேரம் விதண்டாவாதம் பேசுறவங்கள அவன் மன்னிக்கவும் தயாரா இல்ல. இதனாலேயே இவனுக்கு இவன் முதலாளிக்கும் அடிக்கடி மோதல் வரும். கஸ்டமர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இவன் ஒரு நாள் முதலாளி கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் முத்தி போய் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மோதல்ல நம்ம காந்தி கடையை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்படியே கடையை விட்டு வெளியே போனாலும் நம்மால் எங்க போவாரு? வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிக்க. I can shake it to the left and shake it to the right. I can get. Can you இவன் பேரு சீனு. இவன் அப்படிதான் கொஞ்சம் குள்ளம். ஆனா செயல்ல ஜெகதா கில்லாடி. இப்படியே பிளாக்ல டிக்கெட் வித்து வாழ்க்கையை ஜாலியா ஓடிட்டு இருக்கிற ராஜுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதிர்கால வாழ்க்கையை பத்தி எந்த கவலையுமே படுறதில்ல. அண்ணனுக்கு பொழப்பு ஓடினா போதுன்னு நினைக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. காசு கிடைச்சா போதும், அத எந்த வழியில செலவழிக்கலாம்னு 4 பேரும் கூடி முடிவெடுத்து நாட்டை எப்படி காப்பாத்த போறோம்னு முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. அல்லது நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்க போறாங்களா? அதுவும் இல்ல. இப்படியே அர்த்தமே இல்லாம 4 பேரும் கூடி தங்களோட வாழ்க்கை காலத்தை இப்படியே வீணாக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல வேலை பார்த்த காந்தி, பிளாக் டிக்கெட் ராஜு, ஆட்டோக்கார தாஸ், இவங்க 3 பேருமே தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இந்த சீனு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கின சீனு இந்த 3 பேர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அந்த காசை எப்படி செலவழிக்கலான்னு ஒரு நல்ல முடிவெடுக்க போறான். அது என்னன்றதை நாம பார்க்க வேண்டாமா? இப்படி குடிச்சே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு மன வரத்தான் போகுது. ஆனா அது எப்ப வரும்னு தெரியாமலேயே இவங்க வழக்கம் போல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த 4 பேருக்கும் முடிஞ்ச வர ஓசிச்சோறு போட்டு ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தி இருக்கா. அவதான் இந்த சீதா. பாவம், இவ ஒரு அனாதை. அந்த 4 பேருக்கும் இவதான் தாய் மாதிரி. அவளுக்கும் இந்த 4 பேரும் தான் பாதுகாப்பு. ஆறா வீட்டுக்குள்ள ஏன்டா அம்மாவாசைக்கு பிறந்து விடுக்கலாம்? எங்கடா போய் தொலைச்சிங்க? ஏன்டா பாடக பணத்துக்காக உங்ககிட்ட கடன் கேட்கற மாதிரி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னை முட்டா பயலாக்கி கடைசியில பைத்தியக்காரனாக்கி என்னை இழிச்சவா பையன் நினைச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி காட்டிட்டு அப்பப்ப போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களே, எங்கிட்ட இது நடக்குங்கிறீங்களாடா? ராத்திரி 12 மணிக்கு மேல நினைச்சபடிக்கு வர்றது, காலையில 5 மணிக்குள்ள எந்திரிச்சு ஓடி போயிடுறது, கதவுக்கு பூட்டு போட்டா ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே போயிடுறது. என்னடா உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ற வாடகை பணத்தை எப்படா தர போறீங்க? இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? வெளியே போறீங்களாடா? சொல்லி தொலைங்கடா. இங்க பாரு டேய், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்டா. என்ன செய்ய போறேன்னு கேளுங்கடா. என்ன செய்ய போறீங்க? டேய் தம்பி, உங்க காலை புடிச்சு கேக்குறேன்டா. டேய் எப்படியாவது வாடகை கொடுத்துருங்கடா. இல்லைனா என்ற பொண்டாட்டி என்னை விட்டுட்டு தோத்தி போடுவாடா. டேய் மாமா 2 நாள்ல கொடுத்துறோம் மாமா. வட்டியோட பூப்பழம் வச்சு கொடுக்குறோம் மாமா. பூவை என்ன காதுல சொல்றீங்க? டேய் எப்படியாவது காசு கொடுத்து தொலைங்கடா. இல்லைனா என் பொண்டாட்டி என்ற குரவளையும் கடிச்சு போடுவாடா. கேட்டீங்களா? பொண்டாட்டி குரல தோலை உரிச்சு காய போட்டுருவாடா. டேய் உங்க பேர்ல அர்ச்சனை கூட பண்றேன்டா. பழனிக்கு போய் உங்களுக்காக காவடி கூட தூக்குறேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கஷ்டம் எங்க கஷ்டம் மாதிரி மாமா. உட்காருங்க மாமா, உட்காருங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. இத முதல்ல புடிங்க மாமா. டேய் நீங்க பண்ற மொள்ள மாதிரி தனத்துக்கு என்னையும் கூட்டி சேர்த்திட்டீங்களாடா. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு தொலைங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு பணம் வர்ற வழிய நான் சொல்றேன்டா. என்னன்னு கேளுங்க. அட என்னன்னு கேளுங்க. இந்த சிவராத்திரிக்கு குளிக்கணுமா? அட நான் சொல்றது கேளுங்க. பேசாம இந்த சிவராத்திரிக்கு நம்ம காலனில ஒரு சரியான புரோகிராம் இருக்குது. எந்த புரோகிராம்னு கேட்க மாட்டீங்களாடா? கேக்குற மாமா. அப்படின்னா சரி, வில்லாபுர அம்சா போட்டா ரெக்கார்ட் டான்ஸ் புரோகிராம் இருக்குது. அந்த புரோகிராம்ல நீங்களும் கலந்துக்கிறீங்க சரியா?
எதுக்குன்னு கேட்டீங்களாடா? எதுக்கு மாமா? எதுக்குன்னு கேளு. அப்ப சொல்லுங்க மாமா. அப்படின்னா சரி, உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது, அதை எனக்கு கொடுக்க போறீங்க. நம்ம வாடகை பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இது எப்பறா இருக்கு? எல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இது காட்டுராஜாவுக்கு தெரிஞ்சா இந்த நேரத்துல அவன் எதுக்கு? வீட்டு பிரச்சனைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுக்க போறோம். என்ன கருமத்தை? என்ன சுகமா இருக்கு தெரியுமா? அம்மா மாதிரி அருமையா புடிச்சுக்கிறா. அண்ணா எவன்டா? நான் இல்லடா. டேய் எவனாவது ஒருத்த சொல்லுங்கடா. அண்ணா அது ஒண்ணுமில்லைங்க. சிவராத்திரிக்கு நம்ம காலையில ஒரு டான்ஸ் ப்ரோகிராமுங்க, அதுக்குங்க. அதுல நான் டான்ஸ் ஐயோ ஆடணும். அதெல்லாம் இல்லைங்க. நானும் வில்லாபுரம் அம்சா ஆடிக்குங்க. எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு? இந்த ஏரியாலயே நீங்க தானே பெரிய ஆளு, அதான் அவங்க கிட்ட. அவ்வளவு நல்லா ஆடுவீங்களா டான்ஸ்? நீங்க வந்தாலே ஒரு பெரிய ஹீரோ பத்த மாதிரிங்க. எதுக்குன்னு கேள்றேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுதுங்க. பண்ணிடுவேன். டேய் வாங்கடா. டேய் வாங்க. பாப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லி வைங்க. சரிண்ணா. ஓகே, ஓகே. வாங்க, வாங்க. டேய் நீ புடி. டேய் சீனு என்ன என்ற தூக்கம் உங்களுக்கு? அப்பா யாரா அது? அப்பன் இல்லடா, உங்க அப்பனுக்கெல்லாம் அப்பா. மாமா நீங்களா? நாங்க தான் சொன்னல மாமா, வட்டி பணத்தை பூல வச்சு தர்றோம்னு. தூங்கவும் விட மாட்டீங்க. உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு, யாருன்னு கேளுங்கடா. யாருன்னு சொல்லி தொலைங்க. ப்ரோகிராம் இன்சார்ஜ். அவர் எதுக்கு வந்தாரு? நிறுத்துடா. எதுக்கு வந்தாருன்னு உன்னை நான் கேட்க சொன்னா நானு? என்னதான் சொல்ல வரீங்க மாமா? எதுக்கு வந்தாருன்னு தெளிவா கேளுங்க. எதுக்கு வந்தாரு? பணம்டா, பணம் கொடுக்கறதுக்கு. எவ்வளவுன்னு கேட்க மாட்டீங்களாடா? 5000 4 மாச வாடகையும் கரண்ட் பில்லும் சேர்ந்து 4000 போக மிச்சம் 1000 ரூபாய் இருக்குது. இப்ப இந்த 1000 ரூபாய வரப்போற மாசத்துக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா இருங்கடா நாரி போன நாய்களா. இந்த மாங்கா மண்டின புகழ்ந்தே கவுத்துலாம்டா. நீங்க ஒரு மாமனிதர் மாமா. நீங்க கர்ணபிரபு மாமா. நீங்க பாரி வள்ளல் மாமா. இதெல்லாம் உங்களால தான்டா. அந்த 5000 ரூபாய் கொஞ்சம் கொடுத்துட்டு பணத்தை பூல வச்சு தரேன்னு சொன்னல மாமா, அந்த வார்த்தையை நாங்க காப்பாத்துவோம் மாமா. அவன் சொல்றான் சரி மாமா. அந்த பணத்தை கொண்டு போய் பூஜையில வச்சு தர போறோம். ஓஹோ, உங்களால தானே இந்த பணத்தை சம்பாதிச்சோம், அதனால கோயில வச்சு பூஜை செஞ்சு உங்ககிட்ட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஏன்டா? ஆமா, ரொம்ப அருமையான யோசனையா இருக்குதே. இந்த 5000 அட கொஞ்சம் இருங்க, இந்த 10 ரூபாயும் சேர்ந்து வாங்கிக்கங்க. இருங்கடா. ம்? எதுக்குன்னு கேட்டீங்களா? எதுக்கு மாமா? பூஜைக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்க வேண்டாமாடா? அதுக்கு தான் 5000 ரூபாய் இருக்க மாமா. அப்படி கேள்றா. 5000 முடிச்சீங்கன்னா என்ற பணம் என்ன ஆகிறது? செலவாயிரும். புரியுதா? அதுக்கு தாண்டா இந்த 10 ரூபாய். தேங்க்ஸ் மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், பூ பழம் வாங்குனீங்கன்னா மறக்காம கொண்டு வந்து காமிக்க. ஓகே மாமா. எவ்வளவு நாளாச்சு செத்து போய். ஏதாவது சாப்பிடுறியா? நான் சாப்பாடு வைக்கிறேன். எந்திரி. பிரதர் எந்திரிங்க பிரதர். நான் இருக்கேன் பிரதர். எந்திரிங்க பிரதர். பிரதர் சாரி. பிரியாணி சாப்பிடுறியா? சொல்லு. சொல்லு பிரதர். சொல்லு. சொல்லு. வேணாமா? சரக்கு அடிக்கிறியா? இதை எடுத்துட்டு வரேன். ஏய் குடி குடி. ஏய் வாயத்தர. அப்படித்தான். இன்னும் கொஞ்சம். அது எவனும் வரமாட்டேன்றான்டா. டேய், நீ எதுக்குடா வந்த? சரக்கும் பிரியாணி சீனு கிட்ட கொடுத்துருக்கா. அட சரக்கு பிரியாணி அங்க இருக்கு, நீ எதுக்குடா வந்த? ஆட்டோ 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 ஆட்டோ. ஏய் பொறுக்கே. இல்ல ஆட்டோ. உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். சாப்பிடு. சொல்லு. அப்படித்தான். அப்படித்தான் பிரதர். இத சாப்பிடு. இப்படிதான். இரு வர. தலைய தூக்கு. தூக்கு தலைய. இப்ப கரெக்டா இருக்கும். ஐயோ சூவா. இது வேண்டாம். பயப்படாத, நான் இருக்க பக்கத்துல. நல்லா அப்படிங்க. டேய் தடி முண்டா, ஏன்டா மேல வந்து விழுற? டேய் மச்சான் போறடா. அது ராத்திரில இருந்து இங்க தான் இருக்கு, புதுசா ஒண்ணும் வரல. டேய் மச்சான், இத எடுத்து மறைக்கணும்டா.
சீதாவா? என்ன ராத்திரி குடிச்சது இன்னும் தெரியலையா? இவ்ளோ நேரம் வரைக்கும் படுத்திருக்கீங்க? ஆமா, யாரோ பிசினஸ் மேன் உங்க மாமா வந்திருக்காராமே. லிங்கம் சார் சொன்னாரு. அவர் எங்க? சொல்லு. படுத்திருக்காரு சீதா. அவருக்கும் ஊத்தி விட்டீங்களாக்கும்? நாங்க ஊத்தி விடல, ஆல்ரெடி அவரே ஊத்திட்டு வந்தாரு. உங்கள யாருக்கு மாமா? எல்லாருக்கும் தான் மாமா. அவரு தாசுக்கு தான் மாமா. அவனுக்கு மாமானா எங்க எல்லாருக்கும் மாமா தானே. அதத்தான் இவன் சொல்றான். என்ன நீங்களே முணுமுணுக்குறீங்க? எனக்கும் சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அதான் சீதா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த பாரு சீதா, நான் சொல்றத கேட்டு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்திட கூடாது, புரியுதா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அங்க படுத்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது. அப்புறம் சொல்லு. போனோம். பொண்ணுமா? அம்மாடி, இப்படி பண்ணிட்டீங்களடா தடி மாடுங்களா? யார் வீட்லயாவது பொணை இருந்தா எப்படி புதைக்கலாம்னு ஆலோசிப்பாங்க. நீங்க என்னடானா புதைச்ச பொணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விளையாட்டு காட்டுறீங்க. நீங்க மனுஷனுங்களே இல்லடா, ராட்சசனுங்க. உங்க கூட பழகுறது அப்பா எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்க மூஞ்சிங்களை பாக்கிறதுக்கே பிடிக்கல. சீதா, நீ கோவப்படாத. எங்க நிலைமையை புரிஞ்சுக்க. இந்த பணத்தை எதுக்கு எடுத்தோன்ற உண்மைய நான் உன்கிட்ட மறைக்காம சொல்லிட்டேன். ப்ளீஸ். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எங்கடா 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 பிசினஸ் மேன்? எங்க எதுக்குன்னு கேளுடா. எதுக்கு? அவர் பிஸியா இருக்காரு. ஏய், பிசினஸ் மேன்னா பிஸியா இருக்கணும்டா, சும்மா ஊரச்சது கூடாது. சரி மாமா. எதுக்குன்னு கேக்குறது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால நீ கேட்கலினாலும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. என்ற கைய அவர் கையோட சேர்த்து நல்லா கை குலுக்கி ஆர்ப்பாட்டமா சும்மா அபர்க்கலமா அறிமுகப்படுத்த போறேன்டா. மருமகனே. மருமகனா? டேய், அவர் உங்களுக்கு மாம முறையாகிறாருன்னா எனக்கு அவர் வந்து மருமகனே இல்ல மச்சானாடா? சொல்ற நீ. மருமகனே எங்க போயிட்டீங்க? மருமகனே இங்கதான். அடங்குனியா இவத்தாலியா இருக்கிறீங்க? ஏன்டா உண்மையாலுமே இவர் பிசினஸ் மேன் தானா? ஆ, என்கிட்ட ஏதாவது கதை விட்டீங்களாடா? செத்து போன பொண கணக்கா படுத்து வச்சிருக்கீங்க. போனவா? போனமா? இந்த விஷயத்தை பத்தி எனக்கு நிறைய தெரியும்டா. ஒரு மனுஷன் ரொம்ப நேரமா இப்படி படுத்து கிடந்தான்னா ஒன்னா செத்து போனான்னு அர்த்தம், இல்லைன்னா சாக போறான்னு அர்த்தம். இதை நான் பஞ்சாங்கத்திலேயே படிச்சிருக்கிறேன். இப்படி படுத்து கிடக்கறனால எந்திரிக்க வச்சு பிசினஸ் மேன் அக்கறக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குது, மந்திரம் இருக்குது. மருமகனே, அட வாங்க மருமகனே, அட கரும முடிச்சுனா மாமா, உண்மையே இல்ல. அவர் தூக்கத்துல எழுப்பினா ரொம்ப கோவப்படுவார் மாமா. அது மட்டும் இல்ல, அடிச்சாலும் அடிப்பாரு. நீங்க வருத்தப்படுவீங்க. நீங்க வருத்தப்பட்டா நான் தாங்க மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்னடா உண்மையை சொல்ல போற? அவர் எந்திரிக்கிறப்ப தண்ணி போட்டவர் எப்ப எந்திரிப்பாரு? மறுபடியும் குடிப்பாரு. மறுபடியும் குடிச்சா எப்ப எந்திரிப்பாரு? அப்பா, சாவடிக்கிறானே. ஐயோ மாமா, அவர் எந்திரிச்சது நானே உங்களை கூப்பிடுறேன். இப்ப போங்க மாமா, ப்ளீஸ் மாமா, போங்க மாமா, போங்க. இப்ப நான் போறேன். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேளுடா. எதுக்கு? அவர் எந்திரிச்சது நீ கூப்பிடுறேன்னு சொன்னீல்ல, நீ கூப்பிடணும்னா நான் வெளியே போகணும். அதுக்கு தான். ராத்திரிக்கு ஏதாச்சும் பண்ணி பணத்தை எடுக்கிற வழியை பாருங்க. ஜாக்கிரதையா இருங்க. டேய், பணத்தை எங்க வைக்கலாம்னு பாத்துட்டு ஆட்டோ எடுத்து வந்துடலாம்டா. ஓகேடா. சாப்பிடு கண்ணு. சீதா, மேல யாரோ பிசினஸ் மேன் வந்திருக்காரா? ஆமாங்கா. இந்த சாப்பாடு அவருக்கு தானா? ஆமாங்கா. வரேங்கா. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சீதா? இப்பவே சொல்ல வேண்டாம். டேக் யூ ஓன் டைம். டேய் டேய், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம என்னடா பேச்சு இது? இது கொஞ்சம் பிடி. அம்மா, காதலுக்கு வயசு எல்லாம் முக்கியம் கிடையாதுமா. ஐயோ, மனசுதாம்மா முக்கியம். அத கூட உன்ன சீதா கண்ணு சும்மா லக 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 ஐ லவ் யூ. உனக்கு வேணும்னு இந்த மொத்தத்தையும் கொடுத்துறேன். ஓகே? என்னடா பயந்துட்டீங்களா? அவங்க உன்னை ஒண்ணும் பண்ணலையாடா? அவங்க எங்களை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? உன்னை நினைச்சு நாங்க புலம்பிட்டு இருக்கோம், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? அங்க என்ன அங்க நடந்துச்சு என்ன சொல்லுடா. நடந்துச்சுன்னா, அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போனது என்ன கொல்றதுக்கும் அந்த பணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கும் இல்ல. சிந்தாதிரிப்பேட்டையில அவங்க வண்டி பஞ்சர் ஆயிருச்சான். அங்க பக்கத்துல இருந்த ஆட்டோ யாருதுன்னு கேட்டாங்களா, தாசோடதுன்னு சொன்னாங்களா. அவங்க எங்கடா இறங்குனாங்க? பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 500 ரூபா கொடுத்தாங்க. அதுலதான் ஒரு ஃபுல்லும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மச்சான், தண்ணி அடிச்சிட்டு பணத்தை கொண்டு வந்தோம். இப்ப தண்ணி அடிச்சிட்டு பணத்தை கொண்டு போறோம். நமக்கு இந்த பணத்தால நஷ்டம் ஒண்ணு இல்லடா, லாபம் தான் வந்திருக்கு. தேவையில்லாம நாம தான் பயந்துட்டு இருக்கோம். அங்க பாரு எவ்வளவு நிம்மதியா தூங்குறாரு. இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கடா, லாபமா நஷ்டமானு தெரிஞ்சிடும். பிரேமாச்சா, இந்த சீனி என்ன சொன்னான் தெரியுமா? இவனை நேரம் கொண்டிருப்பாங்க, நாமளும் எங்கேயாவது ஓடி போய் எஸ்கேப் ஆயிரலாம்னு சொன்னான்டா. அடி. வேணா காந்தி கிட்ட கேளு. ஏண்டா நான் சாகணும்னு வேண்டிக்கிட்டீங்களாடா?
என்னை விட்டு போயிடுவீங்களா நீங்க? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? டேய் அவங்க உன்னை கூட்டிட்டு போன உடனே ஏதாவது உன்னை பண்ணிருப்பாங்க நினைச்சிட்டேன்டா மச்சான். நீ சாகணும்னு நான் நினைப்பேனடா மச்சான். அப்படின்னா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வர்றதுக்கு யார் மச்சான் காரணம்? வேற யாரு? இந்த குள்ளநரி தான். மறுபடியும் என்னடா சொல்றீங்க? எனக்கு கோவம் வருது. இது தேவையாடா பைத்தியக்காரா? என்ன தரடா பைத்தியக்காரன்னு சொல்றீங்க? பின்ன நீ இல்லையா தத்திரம் பிடிச்சவனே? பணத்தை எடுத்துட்டு வரது நீ தான் காரணம். என்னடா டேய், என்ன நீ அடிச்சிட்டீலடா. ஏய், இன்னைக்கு நீ புடவாக போறடா. இந்த புடத்துக்கு பக்கத்துல நீயும் படுக்க போறடா. அப்படி படுக்க வைக்கலாம் நான் சீனு இல்லடா. இவன் இருடா, ஏய். இன்னைக்கு ஒரு சாமியை கையில என்ன ஆச்சுடா? எந்திரிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு. இருங்கடா.